Radha saves X percentage of your income. Radha saves X percentage of your income. If your income increases by 28% and the expenditure increases by 20% and your savings increased by 20%, 40%, what is the value of X? சரியா, எக்ஸ்ட்ரா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 28%, எக்ஸ்பெண்டிச்சர் 20%. ஸோ நம்ம பார்த்தோமா, எக்ஸ்பெண்டிச்சர் முதல்ல எழுதணுமா? எழுதிடலாமா? 20 இன்க்ரீஸ் தான், அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்ததாக சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40%. ஸோ 40, ஸோ ப்ளஸ் தான். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தனா தான் நமக்கு என்ன இன்கம், அது வந்து எவ்வளவு? 28. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இயர் இன்கம், அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல எக்ஸ் பர்சன்டேஜை சேவ் பண்ணுறாங்களாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்களுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அந்த எக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஏதாச்சும் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு வந்தோம்ல. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 40லேருந்து 28 மைனஸ் பண்ணி இங்கே எழுதிடுங்க. 40ல் 28 போச்சுன்னா 12 இருக்கும். 28ல் 20 போச்சுன்னா 8. சரிங்களா? அப்போ இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு சேவிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ. இதை நம்ம இன்னுமே கட் டவுன் பண்ணலாம். 4 3s are 12, 4 2s are 8. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 3ஆக இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் 2ஆக இருக்கும். மொத்த இன்கம் எவ்வளோவாக இருக்கும்? 5ஆக இருக்குமா? ஸோ மொத்த இன்கம் 5. அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க? 2 சேவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2/5. ஸோ 2/5 into 100 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2/5ங்கிறது எவ்வளோங்க? 40%. ஸோ அப்போ எவ்வளோ சேவ் பண்ணுறான் அப்படின்னா 40% சேவ் பண்ணுறான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எக்ஸ்க்கான வேல்யூ 40. சரியா? John got 20% mark in an examination and failed by 10 marks. In the same examination, Jack got 35% marks, which were 20 more than the minimum passing mark. Find the percentage of minimum marks required to pass. சரி, இப்போ பாருங்கள், ஜான் காட் 20% மார்க். ஸோ டோட்டல் மார்க் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அதில் 20% மார்க் வாங்கிட்டான். அப்போ எக்ஸ் இன்ட்டு 20%ன்னு போடலாம். அல்லது 20% பதிலாக ஃப்ராக்ஷன் டேரெக்டாக எழுதிக்கலாமா? டேரெக்டாக எழுதுறதுன்னா 20%க்கு 1/5. சப்போ எக்ஸில் 20% மார்க் எடுத்துட்டான். ஸோ மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆகிட்டானான்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஆகலை. எவ்வளோ மார்க்? 10 மார்க் 10. ஸோ இப்போ இவன் எடுத்த 20% மார்க்கோட 10 மார்க் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும் அவனுக்கு? இதுதான் என்னது? பாஸ் மார்க்கா? இந்த சேம் எக்ஸாமினேஷன் ஜாக் காட் 35% மார்க். அதாவது எக்ஸ் தான் டோட்டல் மார்க், அதில் 35% எடுத்துட்டான். ஸோ 35% மார்க் எடுத்துட்டான். ஸோ 35% மார்க் எடுத்தாலுமே கூட அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்கான்? 20 மார்க் அதிகமாக இருக்கான். ஸோ பாஸ் ஆகிட்டான். பாஸ் ஆகிட்டு எவ்வளோ மார்க்? பாஸ் மார்க்கை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 20 மார்க் அதிகமாக இருக்குது. அப்போது என்னுடைய 35% மார்க்கில் நான் 20 மார்க்கை மைனஸ் பண்ணிட்டேன்னா அதுதானே பாஸ் மார்க். ஸோ இப்போ இதில் 2 ஈக்குவேட் பண்ணலாமா? x/5 plus 10 equal to x into 35/100 minus 20. So 5 7s are 35, 5 20s are. ஸோ இதெல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். x into 7/20 minus
x/5 ஈக்குவல் டு 20 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 20 ப்ளஸ் 10. ஸோ இங்கே 20 இருக்குது, ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே 4 போட்டு 20 மாற்றிடணும். ஸோ 7x 4x போச்சுன்னா 3x/20 இஸ் ஈக்குவல் டு 30. 3 10s are. இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 20 × 10 200. அப்போ மொத்த மார்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 200 மார்க்கு. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் மார்க் ரிக்வயர்டு டு பாஸ். சரிங்களா? ஸோ மினிமம் பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரியும். டோட்டல் மார்க் தான் எக்ஸு. ஸோ எக்ஸ் தான் டோட்டல் மார்க் 200. ஸோ முதல்ல அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்? 200ல் 20%. 200ல் 10% வந்து 20% 40 மார்க். ஸோ 40 மார்க் எடுத்துகிட்டு ப்ளஸ் 10 மார்க் எடுத்தான்னா தான் என்ன ஆக முடியும்? பாஸ் ஆக முடியும். ஸோ அப்போ 50 மார்க் தான் வந்து பாஸ் மார்க். சரிங்களா? ஸோ அப்போ 50ங்கிறது மொத்த 200 மார்க்கில் எவ்வளவு பர்சன்டேஜ்? எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. சரிங்களா? ஸோ அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் மார்க்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 25%. ஸோ 25% மார்க் எடுத்தான் அப்படின்னா வந்துட்டு அவன் என்னது? பாஸ். ஓகேவா? In an examination, a student got 20% of mark failed by 30 marks. அதாவது 20% மார்க் எடுத்துட்டான். ஸோ எக்ஸ் தான் ஃபுல் மார்க்னு எடுத்துக்கலாம். 20%னா 1/5. 1/5 மார்க் எடுத்துட்டான். அதனாலவே அவனுக்கு எவ்வளோ மார்க் பார்த்தலாம்? 30 மார்க். ஸோ இப்போ ப்ளஸ் 30 போட்டோன்னா அவனுடைய பாஸ் மார்க் கிடச்சிடும். இஸ் ஈக்குவல் டு another student who got 32% mark got 42 marks more than the required mark. ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. இதுதான் பாஸ் மார்க்கா? இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்னா இன்னொரு பர்சனுடைய 32%க்கு ஈக்குவலாக பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு 32/100. ஸோ 32% மார்க் எடுத்துட்டான். ஆனால் அவனுடைய மார்க் எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது? 42 அதிகமாக இருக்குது. அப்போ -42 போட்டோம்னா இதுதான் வந்து பாஸ் மார்க். ஸோ இவனுக்கு 20% மார்க் எடுத்துகிட்டு இருக்கான். அதனால் 30% எடுத்தான். 30 மார்க் எடுத்தான்னா இவன் பாஸ் ஆகிறான். அதனால் +30 போட்டிருக்கோம். இன்னொருத்தன் 32% எடுத்திருக்கான். ஆனால் அவனுடைய மார்க் 42 மார்க் அதிகமாகவே இருக்குது. பாஸ் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது 42 அதிகமாகவே இருக்குது. அதனால் 42 மைனஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே பாஸ் மார்க்காக மாறிடுமா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 8s are 32, 4 25s are. சரியா? இதில் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது இந்த கொண்டு வந்துடலாம். ஸோ 30 + 42 72 ஆயிரும். இங்கே 8x / 25 மைனஸ் x/5. சரி, இங்கே 25 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அதனால் நான் இங்கே × 5 போட்டுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 8xல் 5x போச்சு அப்படின்னா 3x/25. ஸோ 3x/25 தான் ஈக்குவல் டு 72ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3 2s are 6, 3 4s are 12. ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 24 × 25. சரி, 24² எல்லோரும் படிச்சிட்டிங்களா? 24² என்ன? சரி, இதை எப்படி எழுதலாமா? 24 × 24 + 1. ஸோ 24² + 24ன்னு எழுதலாம். ஸோ 24² + 24. 24² வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 + 24 எவ்வளோ? 600. ஸோ அப்போ மொத்த மார்க் எவ்வளோன்னா 600 மார்க்ஸ். சரியா? சரி, தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே தானே?